Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் கட்டாயம் ஸ்கின் கேர் ரொட்டீன் செய்து தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா உங்க ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆயிடும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ போட்டுருக்கேன். இது ப்ராடக்ட் வச்சு எப்படி செய்யணும்னு போட்டுருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் கிளென்சிங் பார்க்க போகிறோம். இந்த கிளென்சிங் நாங்கள் செய்கிறதுக்கான முக்கியமான ரீசன் எங்களோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நாம் இப்போ வெளியிலலாம் போயிட்டு வரும்போது எங்களோட ஸ்கின்னில் ரொம்பவே டர்ட்ஸ் படிஞ்சிருக்கும். இது நாம் டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கிளென்சிங் ஜெல் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி 2-3 மினிட்ஸ் அப்படி உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் டோனர் பார்க்க போகிறோம். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் டோனர் அப்ளை பண்ணணும். இந்த டோனர் அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் எங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை டோனர் பேலன்ஸ் பண்ணுது. இதை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் டெப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கின்னோட இது நல்லாவே அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் சீரம் பார்க்க போகிறோம். இந்த சீரம் இப்போ ஒரு 4 இயர்ஸாக தான் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் தான் இருந்தது. இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் எங்களோட ஸ்கின்னில் நாங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ எதுவாக இருந்தாலும் அது எங்களோட ஸ்கின்னில் ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் இந்த சீரம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த சீரம் நீங்கள் அதிகளவாக எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் ஒன்று கொடுங்க. உங்களோட ஸ்கின் ரொம்பவே ஷைனியாக நல்ல க்ளோவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் க்ரீம் பார்க்க போகிறோம். இந்த ஒரிஃப்ளேமில் இருக்க ஸ்கின் கேர் ரொட்டீனில் டே அண்ட் நைட் க்ரீம் இன்க்ளூட் ஆகும். அதுவும் இது ஆயில் ஸ்கின்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன்ன்றதால இந்த க்ரீம் கொஞ்சம் ஜெல் டைப்பாகவே தான் இருக்கும். அதோட ஆயில் ஸ்கின் ஆகளுக்கு ஃபேஸில் இருக்க போர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஓப்பனாகவும் தான் இருக்கும். அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக நாங்கள் ஐ க்ரீம் பார்க்க போகிறோம். இந்த ஐ க்ரீம் ஐக்கு கீழே டார்க்னஸாகவும் சுருக்கம் விழுந்திருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஐ க்ரீம் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஐயை சுற்றி ஃபஸ்ட்டு டாட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. இது க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஒரே டிரெக்ஷன்லேயே அப்ளை பண்ணணும். உங்களோட 4th ஃபிங்கரால் சின்ன சின்ன டாட்ஸ் உங்களோட கண்ணை சுற்றி வச்சுட்டு அந்த ஃபிங்கராலேயே ஒரே டிரெக்ஷன்லேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த ஃபிங்கரால் நாங்கள் அப்ளை பண்ணும்போது தான் எங்களோட கண்ணை சுற்றி கொடுக்குற ப்ரெஷர் குறைவாக இருக்கும். எங்களோட கண்ணை சுற்றி அதிகளவான அழுத்தம் நாங்கள் கொடுக்கக்கூடாது. இதனால தான் அந்த விரலால் நாங்கள் க்ரீம் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நாங்கள் நைட் க்ரீம் பார்க்க போகிறோம். இதுவும் நாங்கள் அதிகளவாக எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து எங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். இது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஜெல் டைப்பாக நல்ல ஒரு ஸ்மெல்லோடு தான் இருக்கும் இந்த க்ரீம். இதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு எங்களோட ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறதுக்காக டே க்ரீம், நைட் க்ரீம் எல்லாம் ஒன்றை அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். பட் நீங்கள் மார்னிங்கில் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் செய்யும்போது எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நைட் யூஸ் பண்ணும்போது இந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் என்னோடய கை நல்லா ஷைனியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ப்ராடக்ட் வாங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருந்த Oriflame ப்ராடக்ட் ரிவ்யூவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் நாங்கள் ஒர்க் பண்ணுறனான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், நான் ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு ஆன்லைன் ஒர்க். அதில் நான் மேனேஜராக இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து Oriflame ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அதை உங்களுக்கு நான் ரிவ்யூவாக போட்டேன். மற்றபடி இதெல்லாம் ஸ்பான்சர் வீடியோ இல்லை. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரிவ்யூவாக போட்டேன். உங்களுக்கு Oriflame ப்ராடக்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். வேணுமானவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.